138 மாண்புமிகு உறுப்பினர் சு. ரவி மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியத்தில் குருவராஜப்பேட்டை கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த 24 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. தினந்தோறும் ஒரு 150 பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குருவராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை மூதூர் மேம்படுத்தப்பட்ட வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் என்கின்ற விதிகளின்படி ஏற்கனவே மூதூரில் அமையப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இங்கே மாண்புமிகு மன்ற உறுப்பினர் கூறியிருப்பதைப் போல குருவராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தும் திட்டம் தற்போது பரிசீலனையில் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சு. ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட குருவராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் செம்பேடு ஊராட்சியில் இருக்கிறது. அந்த செம்பேடு ஊராட்சி மிகப்பெரிய ஊராட்சி, 40,000 மக்கள் தொகை கொண்ட ஊராட்சி. அந்த ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கூட கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதை சுற்றியுள்ள கிராமங்களிலே அதிகமாக மக்கள் வசிக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் எல்லாம் அந்த குருவராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தான் செல்லுகிறார்கள். பாம்பு கடி, அவசரமாக முதலுதவி, பிரசவம் போன்றதற்காக இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லுகிற போது டாக்டர் இல்லை. ஆகவே அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 15 கிலோமீட்டர் தொலைவு செல்ல வேண்டும். அதே போல மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் மூதூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 30 கிலோமீட்டர். அங்கே பேருந்து வசதி கூட இல்லை. ஆகவே மக்கள் அடர்த்தி, அதே நேரத்திலே மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கு தொலைவு தூரம். ஆகவே இதை கருத்திலே கொள்ள வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் என்று சொன்னார்கள். ஆனால் என்னுடைய பக்கத்து ஒன்றியம் நெமிலி ஒன்றியம், அந்த நெமிலி ஒன்றியத்திலே ஏற்கனவே ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தது. 2017 அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போது 2வது இடத்திலே பணப்பாக்கத்திலே ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர் அதுக்கு பதில் ஒன்று வாங்கிடுங்க. இன்னொரு கேள்வி இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அமைச்சர் அவர்கள் இருங்க, இன்னொரு கேள்வியில கேளுங்க, உட்காருங்க. மாண்பு, நீங்க ஒரே கேள்வியில 4 கேள்வி கேட்டா எப்படி பதில் கிடைக்கும்? கேளுங்க. விதியை தளர்த்தி மக்கள் அடர்த்தி அந்த மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கு தொலைவு தூரம் இருப்பதால் தயவு கூர்ந்து அதை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார தரம் உயர்த்தி தரணும். மக்களுடைய ஒரே கோரிக்கை, அந்த பகுதிக்கு போனா எப்ப மருத்துவமனை வரும், எப்ப இரவில் டாக்டர் இருப்பாங்கன்னு ஒரே கேள்வியாக இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது ஒன்றிய அரசின் விதிகளில் ஒன்று. அந்த விதிகளை தளர்த்த வேண்டும் என்று மாண்புமிகு மன்ற உறுப்பினர் கோருகிறார். விதிகளை தளர்த்துகிற இடத்தில் அவரும் இருக்கிறார். தற்போது அதற்கான பரிந்துரையை அவர் செய்து அந்த விதியை தளர்த்தி ஒரு ஒன்றியத்திற்கு இன்னொரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை பெற்றுத் தருகிற முயற்சியில் அவர் ஈடுபட்டு வெற்றி அடைந்தால் நிச்சயம் அங்கே ஏற்படுத்தி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் சு. ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே 2017 2வது இடத்துல கூட நாங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் மக்கள் எங்கெல்லாம் கேட்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த அரசு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரக்கோணம் தொகுதி மக்கள் ஒரு அவசர உயர்தர சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னால் வாலாஜாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை மருத்துவமனை கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அதே போல அல்லது திருவள்ளூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போனோம்னு சொன்னால் அங்கேயும் ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவு தூரம் இருக்கிறது. இதனால் உயிரிழப்புகள், பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது. சொல்ல கூட வேணான்றீங்க, ஏற்படுகிறது. ஆகவே அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் இதுவரை 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1018 கோடி ரூபாய் செலவில் கட்டிட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 19 இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும்
6 இடங்களில் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு இணையான மருத்துவமனைகளும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு மாத காலங்களில் இந்த 25 இடங்களிலும் பணிகள் முடிவுற்று மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. மாண்புமிகு மன்ற உறுப்பினர் அவர்கள் கோரியிருப்பதைப் போல அரக்கோணம் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை 28 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று 50 படுக்கைகள் கொண்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2ஆம் தள மேற்கூரை அமைக்கும் பணி முடிவுறவிருக்கிறது. இன்னும் ஓரிரு மாத காலங்களில் அந்த அமைப்பு திறந்து வைக்கப்படும். அதே மருத்துவமனை வளாகத்தில் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வுக்கூட கட்டிடம் ஒன்று 1.25 கோடி செலவில் கட்டும் பணி முடிவரும் தருவாயில் இருக்கிறது. அதுவுமே விரைவில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இப்படி அரக்கோணம் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஏறத்தாழ 30 கோடி ரூபாய் செலவிலான பணிகள் கட்டிட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி அமுலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குடியாத்தம் தொகுதி சீவூர் ஊராட்சி குடியாத்தம் ஒன்றியம் முனாப் டிப்போ அங்கு இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள். அதை ஒட்டி இருக்கின்ற குடியாத்தம் நகரம் வார்டு 1, 2, 6 அந்த பகுதியிலும் இஸ்லாமியர் 8000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு போதுமான சிகிச்சை பெறுவதென்றால் குடியாத்தம் அரசு மருத்துவமனையோ அல்லது அடுக்கும்பாறை வேலூருக்கு தான் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அவர்களுக்கு அங்கேயே அமைத்து கொடுத்தால் அவர்களுக்கு சிகிச்சைக்கு தேவையான வசதி இருக்கும் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே குடியாத்தத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதைப் போல வார்டு 1, 2 பகுதி மக்கள் பயன்பெறுகிற வகையில் ஒரு நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஒன்று அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் KP அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாலக்கோடு தாலுகாவில் இருந்து காரிமங்கலம் தாலுகா புதிதாக உருவாக்கப்பட்ட தாலுகா, அங்கே அரசு சமுதாய உடல்நல மையமாக மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தாலுகா மருத்துவமனையாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தரம் உயர்த்தி தருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு, ஏற்கனவே 2001 முதல் 2006 வரை இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி செய்கின்ற பட்சத்திலே ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு 30 படுக்கரை தரம் உயர்த்தப்படும் என்று சொன்னார். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தளி, அன்செட்டி ஆகிய 2ற்கும் தளி ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து 30 படுக்கரை மருத்துவமனை உருவாக்கப்பட்டது என்பதை மாண்புமிகு அமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு வருகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தரம் உயர்த்துவது என்பது துணை சுகாதார நிலையங்களை ஆரம்ப சுகாதார நிலையங்களாக மாற்றுவது, ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக மாற்றுவது, மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை வட்டார மருத்துவமனைகளாக மாற்றுவது, வட்டார மருத்துவமனைகளை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளாக மாற்றுவது, இப்படி தரம் உயர்த்தும் பணி எல்லாத்துக்குமே ஒன்றிய அரசின் அந்த விதிமுறைகள் வகுத்திருக்கிறது. அந்த விதிமுறைகளின்படிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருப்பதைப் போல் அவருடைய மருத்துவமனையும் எதிர்காலத்தில் மேம்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பின் மேம்படுத்தப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்தார். உறுப்பினர் தாயம் கவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னார். அதில் எத்தனை நலவாழ்வு மையங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றன என்பதை மாண்புமிகு அமைச்சரிடத்தில் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2022ஆம் ஆண்டு மே திங்கள் 7ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதே மன்றத்தில் 110 விதியின் அறிவிப்பில் 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டில் அமையும் என்று அறிவித்த ஒரே ஆண்டில் 2023 ஜூன் திங்கள் 6ஆம் தேதி 500 மருத்துவமனைகளை ஒரே நாளில் இங்கிருந்து சென்னையிலிருந்து திறந்து வைத்தார்கள். மீதம் 208 மருத்துவமனைகள் தற்போது கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. அதற்கான பணியாட்களை நியமிக்கும் பணியும் அந்தந்த மாவட்ட ஆட்சி தலைவர்கள் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி பணி மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக இந்த 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.